ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ் அண்டு கூட அரியண்ணா. தேங்க்யூ. அண்ணா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆனால் ரொம்ப முக்கியமான மேட்ச்லாம் கிடையாது. 2 டீமுமே குவாலிஃபை ஆயிட்டாங்க தான். பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள யாரு பெருசு அடிச்சு காட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் இதுவா இருக்க போகுது. அண்ட் காலங்காலமா ஐசிசி வந்துட்டா இவங்க நமக்கு கொஞ்சம் டேஞ்சராகவே இருந்திருக்காங்க. ஸோ இந்தியா வெஸ் நியூசிலாந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ஓட கடைசி லீக் மேட்ச் எப்படி போக போகுது? என்ன எவ்வளோ எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சா. டேபிள் டாப்பரா வந்துட்டு ஒரு டீம் ஃபினிஷ் பண்றதுக்கு கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. 2 டீமுமே அதான் பிரிஃபர் பண்ணுவாங்க. டேபிள் டாப்பரா வரும்போது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலா வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம். அந்த டாமினேஷன நம்ம வந்துட்டு காமிக்கிறதுக்கான ஒரு பிளேஸா ஓகே. நான் திங்க் பண்றேன். அண்ட் அகைன் இந்தியா நியூசிலாந்துடைய மேட்ச் வந்து நியூசிலாந்து வந்துட்டு நீங்க சொன்ன மாரி நெறைய ஐசிசி டூர்னமெண்ட்ஸ்ல கிரன்ச் மேட்சஸ்ல வந்துட்டு இந்தியா வந்து சோக் பண்ணியிருக்காங்க. நம்ம நெறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கோட, அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிராக்டிஸ் செஷனா இது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இது அமைஞ்சிருக்கு. ஓகே. என்ன இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்டின்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடைச்சது பாகிஸ்தான் மேட்ச்க்கு அப்புறமா. பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மேட்ச்க்கு இந்தியா வந்துட்டு எப்படி வந்து அவங்களுடைய காம்பினேஷன் வந்துட்டு செட் பண்ணிக்க போறாங்க. அ ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு இந்தியாக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ண போறோம். ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வித்தின் 2 டேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய செமி ஃபைனல்ஸ் நம்மளுக்கு நடக்க போகுது. நம்மளுடைய செமி ஃபைனல் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனனால, இந்த வொர்க் லோட வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இந்தியா? அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே. அதுக்கேத்த மாரி தான் ரிப்போர்ட்ஸுமே வெளியே இருக்கு. ஒரு சில பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு, அண்ட் தென் புதுசா ஒரு சில பிளேயர்ஸ ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அப்படி வெளிய எடுக்கணும்னா யாரெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு அ ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, ரோஹித் சர்மாக்கு நம்ம ஒரு இன்ஜுரி இஷ்யூ நம்ம பார்த்தோம். அ சோ மேபி ரோஹித் சர்மா வந்துட்டு அவங்க அப்போ கேப்டன் ரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன் சுமல் கில் அவர் வந்துட்டு கேப்டன் பண்ணுவாரு. ஓகே. அவர் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாண்டிங் கேப்டனா இருக்காரு வைஸ் இந்த கேப்டன். ஓகே. ஆமாமா. லாஸ்ட் டோர்னமென்ட்க்கு. மேட்ச்லயுமே இருந்தாரு அவரு. சோ சுமன் கில் தான் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. ஓகே. கேஎல் ராகுல வந்துட்டு டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆட வச்சுட்டு அப்பாடா! அண்ட் நல்ல விஷயம். ரிஷப் பண்ட் வந்துட்டு உள்ள ஓகே. வருவாரு. பட் இதுல வந்துட்டு நல்ல விஷயம்ன்றத எடுத்துக்கலாமா? ஆனா அ இப்ப அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆமா. ரோஹித் வந்துட்டு உள்ள வரப்போறாரு. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்துட்டு பெட்டர் அவர் அந்த ரோல்லேயே வந்துட்டு அவர ஸ்டிக் பண்ணிட்டு, நம்மளுக்கு வேற எதனா ஆப்ஷன்ஸ் கூட இவங்க அக்ஷர் வந்துட்டு பட்டேல் ஓப்பன். ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல நான் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நீங்க செமி ஃபைனல்ஸ்லயும், ஃபைனல்ஸ்லயும் கேஎல் ராகுல வந்துட்டு நீங்க நம்பர் 6ஓ, நம்பர் 7ஓ தான் நீங்க ஆட வைக்க போறீங்க அப்டின்னா, அவர் அந்த இடத்திலேயே வந்துட்டு இந்த மேட்சும் வந்துட்டு அவர் விளையாடுறது வந்துட்டு பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. நானுமே ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். முகமது ஷமி அண்ட் குல்தீப் வந்து இன்ஜுரிலருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் லோட கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்காக நீங்க சொன்ன மாரி உடனே செமி வருது. ஸோ மேபி அவங்களும் ரெஸ்ட் பண்ண குல்தீப்ப வாய்ப்பு ரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்டின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்பின்னருக்கு வந்துட்டு அந்த ரிதம் வந்துட்டு எப்பயுமே தேவ. அவங்க ஓகே. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா பவுலிங் பண்றாங்களோ, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் அதே தான். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா விளையாடுறாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு நல்லாருக்கும். பட் ஷமிய மேபி ரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்துட்டு நம்மளுடைய மேட்ச்ல வந்துட்டு நம்ம செகண்ட் பவுலிங் நம்ம போட்டோம் அப்டின்னா, அங்க இருந்து திரும்ப வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட போறாங்கன்னா, அதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்டின்றத ம். நீங்க பார்த்துக்கோங்க. வித்தின் வந்துட்டு ஒரு 1 1/2 டேஸ்க்குள்ள திரும்ப ஒரு ஹை பிரஷரான ஒரு மேட்ச்க்கு வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிரிப்பேர் ஆகணும். ஸோ ஷமி வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு பிரேக் அப்புறமா அவர் வந்ததுனால, ஷமிக்கு மட்டும் ரெஸ்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி நான் திங்க் பண்றேன். ஓகே. சரி ஓகே. அப்ப நியூசிலாந்து சைடு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல அவங்க வின்னிங் காம்பினேஷன் அப்படியே எதுவுமே பண்ணாம அப்படியே கொண்டு வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்துல வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு போன மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி நாக்ன்னு நம்ம அது எஸ். சொல்லலாம். அவரு அது பிளேஸ எடுத்துட்டு தான் எங்க வந்தாரு. எங்க ஒரு செஞ்சுரி அடிச்சு அந்த பிளேஸ புடிச்சாரு. சரி டேரன் மிச்சல் எடுத்துட்டு இவர ட்ரை பண்ணலான்னு இவரு வந்து அந்த இத புடிச்சுட்டாரு. ஸோ பயங்கரமா வச்சிருக்காங்க இப்ப வந்து பேட்டிங். பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு த்ரெட்னிங்கா தெரியுது. இந்த ஒரு அ நியூசிலாந்து காம்பினேஷன் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா வந்ததுக்கு அப்புறமா, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சைடு தான். இப்ப ரச்சின் ரவீந்திரா வந்ததுக்கு அப்புறமா, மிடில் ஆர்டர்ல இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியா மாரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்ட்டா இந்தியா இந்த வாட்டி வந்துட்டு ஸ்பின் டாமினேட்டிங்கா வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்பின் பவுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா விளையாடுறாரு. அந்த 100 வந்துட்டு அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் அப்டின்னா கூட, ஆ ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின் பவுலிங்க்கு அகைன்ஸ்டா அவர் ஸ்கோர் பண்ண விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா கூட வந்துட்டு போன டெஸ்ட் சீரிஸ்ல வந்துட்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெட்டராவே ஹேண்டில் பண்ண
அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா அவருக்கு இருக்கும். ஸோ ஓகே. ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த டீமுடைய காம்பினேஷனே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் டிஃபரெண்ட்டா தெரியுது. என்னோட நீங்க ஸ்பின் பத்தி பேசியிருந்தீங்க. துபாய்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நியூசிலாந்தோட சாட்னர் அண்ட் பிரேஸ்வெல் ஸோ இவங்கலாம் வந்து இந்தியன் பேட்டர்ஸ ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கா? சாண்ட்னர் வந்து டெஸ்ட் சீரிஸ்ல நம்மள இது பண்ணி முடிச்சு பார்த்தோம். விட்டாரு. நம்ம சோக் பண்ணாரு அந்த அவர. கிளென் பிலிப்ஸ் இருக்காருல்ல. ஓகே. பட் ஆனா வந்துட்டு ஒரு ஒன் டே ஃபார்மேட் பொறுத்தவரைக்கும் இந்த பவுலர்ஸ்னால வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு த்ரெட் பண்ற அளவுக்கு இவங்களுடைய ஸ்பின் அட்டாக் இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணல. பிரைஸ்வெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பங்களாதேஷ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு 4 விக்கெட் எனக்கு லாஸ்ட் மேட்ச் குடுத்தது. அவர் நல்ல பவுலர் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. பட் அ பங்களாதேஷ், இந்தியா எல்லாருமே வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு நல்லா விளையாடக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாரி வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஓகே. பட் அகைன்ஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா இந்த ஸ்பின்னர்ஸ் பெருசா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணல. அதே மாரி இந்தியன் ஸ்பின்னர் பக்கம் வருவோம். நியூசிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின் நல்லா ஆடுனாங்க. ரச்சின்லாம் நல்லா ஆடுனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. பட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க இந்தியா. ஸோ இவங்களுக்கு எதிரா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண இல்ல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்தியால வந்துட்டு கண்டிப்பா குல்தீப் யாதவ் வந்துட்டு அகைன்ஸ்ட் நியூசிலாந்து வந்துட்டு விளையாடணும். ரீசன் என்ன அப்டின்னா, அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல வந்துட்டு 2 குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இப்ப இருக்காங்க. ஒண்ணு வந்து ரச்சின் ரவீந்திரா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாம் லாத்தம் உடைய ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்துட்டு அகைன்ஸ்ட்டா பால வந்துட்டு அவங்களுக்கு அவேயா டர்ன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து, இப்ப வந்து நம்ம குல்தீப் யாதவ் தான் வச்சிருக்கோம் நம்ம. வருண் சக்கரவர்த்தி வந்து பிளேயிங் 11ல வந்துட்டு கொண்டு வருவாங்களா? அப்படின்றது வந்துட்டு ஒரு 50, 50 ஆப்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னும்போது, போத் அக்சர் பட்டேல் அதுக்கப்புறமா ஜடேஜா 2 பேருக்குமே வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு அவங்களுடைய ஆர்க்ல அவங்களுடைய ஸ்பின்னுக்கு வித் திஸ் டர்ன் வந்துட்டு அவங்க ஆடக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா. ஸோ குல்தீப்ப வந்துட்டு நான் கீயா வந்துட்டு நான் பார்க்குறேன். இந்த மிடில் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா இந்தியனுடைய அ பவுலர்ஸா மிடில் ஓவர்ஸ் போடக்கூடிய அந்த ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு டாமினேட்டிங்கா போடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஆனா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் டீம்ஸ் இப்போ குவாலிஃபை ஆன டீம்ஸே எடுத்துப்போம். அவங்க அவங்களோட ப்ராப்பர் பவுலிங் யூனிட்டே கொண்டு வரல. முக்கியமா ஃபாஸ்ட் பவுலிங்ல. இந்தியாவுக்கு பும்ரா கிடையாது. ஆஸ்திரேலியால யாருமே கிடையாது. எல்லாருமே புதுசு. அதே தான் நியூசிலாந்துக்குமே. மேட் ஹென்ரி தான் லீட் பண்றாரு. அவருக்கு கூட வில்லியம் ஓரோக், நாத்தன் ஸ்மித் இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சேம் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமே கொஞ்சம் எப்படி சொல்றது? இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய சீம் பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் செட்டில்டு ஒரு யூனிட்டா எனக்கு தெரியுது. மெயின் ரீசன் எதனால அப்டின்னா, 2 டெஸ்ட் பிளேயிங் பவுலர்ஸ் வந்து அவங்க டீம்ல வந்துட்டு ஓகே. விளையாடுறாங்க. அண்ட் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபேர் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு ரபாடா. ரப்படா. இவங்க 2 பேருமே அந்த டீம்ல இருக்கறனால அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு எனக்கு செட்டில்டா எனக்கு தெரியுது. மத்த எல்லா டீமுக்குமே நீங்க சொன்ன மாரி அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஜைலா தான் இருக்கு. ஓகே. இந்த மேட்ச்ல எந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியால வந்துட்டு ஷமி விளையாடுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா ஷமிய ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி சீம் பவுலர் இருக்காரு. ஹர்ஷ்தீப் இருக்காரு. அ ஸோ ஒரு நெக் டூ நெக் கான்டெஸ்ட்டா தான் இருக்கும். பட் ஃபாஸ்ட் பவுலிங்ல யார் வந்துட்டு பெருசா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நம்ம ஒரு கான்டெஸ்ட்டா நம்ம இது பண்ணோம்னா, நம்ம அகைன் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அ இந்தியாவுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நியூசிலாந்துடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இதுல வந்து பார்க்கும்போது இந்தியாவுடைய பேட்டிங் வந்துட்டு ஒரு ஹெவி வெயிட்ஸ் அப்படின்றதுனால, இந்தியன் சீம் பவுலர்ஸ் தான் வந்துட்டு டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நான் திங்க் ஓகே. பண்றேன். நீங்க அப்பயும் பேட்ஸ்மேன வச்சு ஆமா. இதோட ஓகே. இந்த போட்டிய பொறுத்தவரைக்கும் இவர் அடிச்சா செமையா இருக்கும். 2 டீம்ல இந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, அது யாரா இருக்கும்? இல்ல நான் கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஒரு டாப் ஆஃப் தி ஆர்டர் அவர வந்துட்டு அனுப்பலாம். நான் அதுக்காக வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசுன மாரி அவர வந்துட்டு ஓப்பனிங் ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்ற மாரி நான் இது பண்ணல. ஒரு 25த் ஓவர், ஒரு 28த் ஓவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு விக்கெட் போகுது அப்படின்னா, அந்த நேரத்துல வந்துட்டு கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேட்ச் பிராக்டிஸா இருக்கும். அவர கொஞ்சம் மேல அனுப்பலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா அக்ஸர் பட்டேல வந்துட்டு நம்ம ஆஃப் லேட் என்ன பண்றோம் அப்படின்னா, கேஎல் ராகுலுக்கு மேல நம்ம அனுப்புறோம். அந்த மாரி இல்லாம கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 15 ஓவர், 20 ஓவர் வந்துட்டு அவருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம குடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரு ஒரு 30த் ஓவருக்கு அப்புறமா கேஎல் ராகுல் உள்ள வராருன்னா, ஒரு பியூரா வந்துட்டு ஒரு 20, 20 மேட்ச் மாரியே நம்ம அவர் வந்துட்டு அத கன்சிடர் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். அவர் ஒரு 80, 90 அவரு ரன் அடிச்சாரு அப்டின்னா, இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டா இருக்கும். ஓகே. நியூசிலாந்து சைடு யார் அடிச்சா ஜெயிக்கும்? இல்ல யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்? பவுலர்ஸா கூட இருக்கலாம். இல்ல அகைன்ஸ்ட் இந்தியா வந்துட்டு அவங்க சைட்ல வந்துட்டு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்டின்றத தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆனா கேன் வில்லியம்சனுடைய பெரிய ஃபேன் நானு. அவருடைய குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு நம்ம நெறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு குவாலிட்டிய வந்துட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ். நம்ம கேன் மாமா வந்து மேபி இந்தியாவுக்கு எதிரா அடிக்க வாய்ப்பு நெறைய இருக்குன்னு தோணுது. அண்ட் மிச்சல் சாட்னர் வந்து ஏதோ வச்சு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு தோணுது இந்தியாவ. ஸோ இது ஜஸ்ட் எனக்கு தோணுது அவ்வளோதான்.
அண்ட் இப்போ கடைசியா ப்ரெடிக்ஷனுக்குள்ள வந்துரும். இந்தியாவா நியூசிலாந்தா? இந்தியா தான். அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ரீசன் என்ன அப்டின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் யூனிட் இந்த ஒரு கிரவுண்ட்ல வந்துட்டு நெறைய மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. டிராவல் ஸ்ட்ரெஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ் மாரி அவங்க இப்போதைக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அது நமக்கு அட்வான்டேஜ். அவங்க அதனால இல்ல ஈஸியா ஆல்ரெடி வந்துட்டு டீம்ஸ் வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியாலாம் ஆல்ரெடி வந்துட்டு நாங்க தோத்துட்டோம்னா இதுதான் காரணம் அப்டின்ற மாரி ஆல்ரெடி வந்துட்டு மீடியாஸ் வந்துட்டு பேச சவுத் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப்பிரிக்கா பேட்டர் ஆமா. ராசி வெண்டரசன் கூட சொல்லியிருந்தாரு. ஒரே இடத்துல இருந்துட்டு, ஒரே ஹோட்டல்ல தங்கிட்டு, ஒரே கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே ஆடுறாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இல்லன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாரி கேட்டாரு. இல்ல கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா, ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு ஒரு மினி வேர்ல்ட் கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்துட்டு நார்மலாவே வந்துட்டு டீம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த டிராவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னுவாங்க. அந்த டிராவல் ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஒரே இடத்துல இருந்து இந்த மாரி வந்துட்டு ஒரு 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 டோர்னமெண்ட் வந்து விளையாடுறதுக்கு இந்தியா வந்து கண்டிப்பா ஒரு கிஃப்டட் தான். இந்த ஒரு கண்டிப்பா. பர்ட்டிகுலர் டோர்னமெண்ட்ல. ஆனா இந்தியா தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கிஃப்டட். ஏன்னா இவங்கள வச்சு தான் எல்லாமே பிராட்காஸ்டிங்ல இருந்து, ஸ்ட்ரீமிங் இருந்து எல்லாமே இவங்க தான். நடத்துறதே இவங்க தான் அப்படிங்கும்போது, ஸோ அதெல்லாம் நார்மல் தான். அ ஓகே. எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுக்குறீங்க வின்னிங்? 60-40 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. அப்படியே 60-40 நியூசிலாந்துக்கு மாத்திக்கிறேன். ஓகே. நியூசிலாந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. அதுக்கு வந்து நெறைய ரீசன்லாம் கிடையாது. ஒரே ரீசன் தான். அத நான் அந்த ரிவ்யூல சொல்றேன். அண்ட் லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுர்றேன். இந்தியா செமிஃபைனல்ல யாரு கூட மோதும்ங்கிறத மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இல்ல இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியாவுடைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஆஸ்திரேலியா எந்த டீம்க்கு அகைன்ஸ்ட்டா விளையாண்டாலும் வந்துட்டு ஒரு 300 ரன் குடுத்துருவாங்க அப்டின்ற மாரி இருக்கு. ஏன்னா, ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்ட்டாவே அவங்களுடைய பவுலிங் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இனிஷியலா வந்துட்டு வேற லெவல்ல அந்த விக்கெட் வந்துட்டு ஸ்விங் ஆச்சு. பட் கரெக்ட்டான இடத்துல போட்டாங்களா அப்டின்னு கேட்டா, கண்டிப்பாவே கிடையாது. அவ்ளோ லூஸ் டெலிவரீஸ் இந்தியாவுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நியூ பால் அட்டாக் குடுக்கும் அப்டின்னா, அது ஆஸ்திரேலியா தவிர இப்போதைக்கு வேற யாருனாலயும் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. ஸோ பெட்டர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஆஸ்திரேலியா வந்து ஃபைனல்ஸ்க்குன்னு வந்துட்டாங்கன்னா, அவங்க வேற திமிங்கலம் மாரி மாரி ஆயிருவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு செமி ஃபைனல்லே நம்ம எப்படி 2011 வேர்ல்ட் கப்ல அவங்க செமி ஃபைனல்லயே முடிச்சு விட்டு அனுப்பிச்சோமோ, அதே மாரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயும் அவங்கள வந்துட்டு செமிலயே வந்து முடிச்சு விட்டு அனுப்பணும் அப்டின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் வந்தா கப்ப தூக்காம விட மாட்டாங்க. அதே மாரி தான் ஆஸ்திரேலியா ஆமா. இங்க. ஸோ அதனால ஆஸ்திரேலியாவே செமிலயே அடிச்சு துரத்தணும்னு நெனைக்கிறீங்க. கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். ஆஸ்திரேலியா வேற டீம் போனா கூட துரத்திருவாங்கல்லண்ணே. வாய்ப்பு இருக்கு. இல்ல நியூசிலாந்து ஒரு மெயின் விஷயம் என்ன அப்டின்னா, ஆஸ்திரேலியால பேட்டிங் வந்துட்டு சரி எந்த ஓகேங்க. லெவலுக்கு இப்படி ஓகே. வேணாம். இப்படி கேட்டுருங்க. ஆ. இந்தியா யார் கூட ஃபைனல் ஆனா ஜெயிப்பாங்க? இது சொல்லிருங்க முதல்ல. இது ஈஸி இல்ல. இல்ல எனக்கு இது ரொம்ப ஈஸியா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆசை வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடணும். ஃபைனல்ஸா. திரும்ப இந்தியா, நியூசிலாந்து மட்டும் வரக்கூடாது அப்டின்ற மாரி நான் ஆமா. எதிர்பார்க்கிறேன். நமக்கு இந்தியா, ஆஸ்திரேலியாவும் பிரச்சனை தான். இந்தியா, ஆமா. நியூசிலாந்தும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத ஒரே ஆள் அவன் தான். கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டு அனுப்பிச்சிட வேண்டியது தான். சரி ஓகே. இது ஜஸ்ட் சும்மா நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களோட ஓகே. ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். பாய். தேங்க் யூ.